ஓகேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, அதான் கேமரா வந்து லோக்கல் இதில் எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு டஸ்ட்டாக இருக்கும் அந்த ரூட்லலாம். அதனால் இப்போ ஹைவே வந்து தாங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த லென்ஸு யூஸ் பண்ணுறதே இல்லை, அது ஏன் இருக்குதுன்னு அதுவும் தெரியல பாவம். அது வீடியோ சரியாக கிளாரிட்டி வரலன்னு அதை யூஸ் பண்ணுறதில்ல. சார்ஜர் எவ்வளோ நேரம் நிற்கும்னு தெரியல. வெயில் வேறு ரொம்ப ஹீட்டாக இருக்குல்ல, கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரைன் ஆகும். ஹீட் ஆகிடுச்சுன்னா ஆஃப் ஆகிடுது கேமரா. சரிங்க, நம்ம இங்கேருந்து நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். லென்ஸு க்ளீன் பண்ணலான்னு நினச்சேன், மறந்துட்டுனா இருங்க வேறேன். இது பேக்கெட்லேயே தான் போட்டுக்கணும், அப்பப்போ நம்ம துடைச்சிட்டே இருக்கணும். சரி ஓகேங்க, நம்ம இங்கேருந்து கண்டினியூ போவோம். நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தது லடாக் ரைடெலாம் போக போகிறோம். ஆல்ரெடி போய் வந்திருக்கோம், இதுக்கப்புறமும் போவோம், இன்னும் 2 வாட்டி கூட போவோம். அதனால் ஜிப்பு போட்டோன்னா இல்லையா? என்னடா இது? போட்டாச்சு. இருந்தாலும் செக் பண்ணிக்கிறது நல்லது. ₹1 ₹2 அக்சசரிஸோடு சேர்த்து 60,000 ஆயிடுச்சுல்ல. இஎம்ஐயில் இது 3வது இஎம்ஐ கட்ட போகிறேன். சரிங்க, டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. வண்டியில் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆக்சுவலி நம்மளோட லடாக் போயிட்டு வந்த வீடியோலாம் இருக்குங்க, நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு போடலாம். அதெல்லாம் இப்போதைக்கு போடலை, பார்ப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு போட்டுக்கலாம் தான் விட்டுட்டேன். சரிங்க, பரப்புமா. அதாவது வந்து இப்போது நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு கண்டிப்பாக. அதிலே காட்டுது 2 வாரமாக வீடியோ போடாததுனால வந்து அனலிட்டிக்ஸ் கம்மி பண்ணிட்டேங்க. அதான் அந்த வியூஸ் கம்மி ஆகிடுதுங்க. இப்போ வந்து 10K வரைக்கும் கூட ரீச் ஆகுது. சம்திங் ஒரு சில வந்து என்ன சொல்லுவாங்க வியூஸ்னா, அதான் 10K வரைக்கும் போச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வெறும் 700 600லாம் போகுது, 50லாம் போகுது. கஷ்டமாக இருக்குது, வியூஸே போல். அது சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் பட்டன் அமுத்தி வச்சுருந்தா தானே. நடப்பாங்களா என்னது இது? ஆவடி காவல் ஆணையர்கள் ஆணையர் கப்பா. சரிப்பா, வெயில் நல்லா அடிக்குது. இவங்கெல்லாம் என்னதான் நம்மளை முந்தினாலும் நான் ஒரு செகண்ட்ல இவங்களை முந்திடுவேன். வேனக்காரன் முந்த பார்க்குறேன் இவங்கெல்லாம். இந்த வண்டி என்ன வண்டின்னு தெரியாமல் பறக்குறாங்க இப்போ. நம்மளாம் சிட்டா போயிருங்க. இவங்களாம் எதுக்கு முன்னாடி வரிசையில் நின்று வேகமாக போகிறாங்க? நம்மளோட ஸ்பீடு தெரியாமல். அங்கே வேறு ஒருத்தன் இவ்வளோ வேகம் போய்க்கிறோம். அதெல்லாம் சிம்பிளாக முடிச்சிடலாம் ஆட்டுங்க. தண்டர் பேடுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஐயோ, வீல் பிரிண்டாக இருக்குங்க. அலாயாத வண்டி வீல் அது. சொல்லுவோம்மா கூப்பிட்டு, வேணாம் அப்புறம் எதுக்கு. இது வேறு தற்குறி. அப்படியே ஓரமாக அந்த பக்கம் போக வேண்டியதானே, அப்படியே இந்த பக்கம் அனுப்பிச்சு வர்றது ரைட்டில். என்ன பைக்காது? கார் அடிச்சிட்டாரா? அந்த கண்ணுக்குட்டி அடிச்சிட்டாரா காரு தெரியலையே. ஆக்சுவலி நம்ம மார்னிங் ரைடு தான் போகலான்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஊருக்கு போகிறேன்னே நம்மளுக்கு தெரியாதுங்க, சடனாக முடிவாயிடுச்சு. ஆக்சுவலி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30. நம்ம அம்பத்தூர்லேருந்து நம்மளோட வீட்டுக்கு கிளம்புற டைம். நம்ம ஊரில் கேங் ஒன்று இருக்குங்க. அந்த கேங் டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நம்ம சினிமாவுக்கு போகலான்னு சொன்னாங்க.
அது இல்லை, நம்ம வண்டியில் ஆயில் வேறு கம்மியாக இருக்கா. ஆக்சுவலி அது இன்னொரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் ஓட்டிட்டு மாற்றிருந்தான்னு சொன்னாங்க. இப்போ அதுதான் மெயினாக போகிறது. ஆயில் மாற்றிட்டு அப்புறம் ஆக்சுவலி முன்னாடி ஒரு வாட்டி நம்ம ஆயில் மாற்ற ஒரு இடத்துல விட்டுருந்தோம். ஆயில் மாற்றும் போது அதுக்கு ஏதோ ஆயில் ஃபில்ட்ரு ஏதோ ஒன்று இருக்கும் போல். அதை நான் கொடுத்தேன், மாற்ற காணும், மறந்துட்டேங்க. அடுத்த வாட்டி மாற்றிக்கலான்றாங்க. நம்ம கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்யலை. ஆனால் காசு மட்டும் கையில் வந்துடுதான்னு மட்டும் பார்ப்பாங்களே தவிர்த்து வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டுறாங்க. கேப் விட்டு வாங்கடா, என்னடா இப்படி வரந்தா இப்படிடா. இங்கே தாங்க ஆக்சுவலி நம்ம ஒரு வீடியோவில் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அது போட்டிருப்போம் பாருங்கள். அந்த வீடியோ போய் நம்மளோட சேனலில் போய் அந்த பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். பழைய இல்லை, இப்போ அதான் மொத்தமே 10-20 தான் போட்டுப்போம். இப்போ தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் 11th மந்த்து தாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணது. அது ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நம்மளையும் நம்பி ஒரு நல்ல உள்ளங்கள் ஒரு 2450 சப்ஸ்கிரைப் இருக்கீங்க. அந்தமாரி நல்லவங்க இருக்கும்போது நம்ம கஷ்டப்பட தயாராக தாங்க இருக்கோம். கொய்யால பூந்துருக்கலாம், சரி எதுக்கு ரிஸ்க்கு. கிட்ட வந்து இண்டிகேட்டர் போகிறாங்க பாருங்களா. அங்கே எங்கன்னா போட வேண்டியதானே, கெட்ட வந்து தான் போடுவாங்க. இதான் இருக்குது ரூட்டுன்னா இங்கே போடுதா, என்னையா பண்ணுறீங்க. இந்த வண்டியில் போது அந்த ஒரு டயர் எடுத்துக்கு மாட்டிடுமா நம்ம வண்டிக்கு. டிராக்டரோட ரோல் ஆகுதே. டிராக்டரோட அடங்க என்னடா இது, டிராக்டரோட டயரு நம்ம வண்டிக்கு ஒன்று போட்டால் எப்படி இருக்கும். நவரவே நவராது. அப்புறம் பெட்ரோல் 1 கிலோமீட்டர் பார்த்து 1 லிட்டர் குடிக்கும். ஆக்சுவலி நம்ம இது வரைக்கும் நான் ஒரு நிறைய வண்டி ஓட்டியிருக்குங்க. யமகா வர்ற மாதிரி இன்ஜினோட பரமானு வருது. என்னடா இது பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு எதுலேயும் அவ்வளோலாம் எதிர்பார்க்க முடியாதுங்க. யமகா தான். ஆனால் நான் ஒன்று சர்வீஸு கஸ்டமர் கேரோட இது தான் சரியில்லை. வண்டி சூப்பர் தான். நம்மளும் ஒரு காலத்தில் அமௌண்ட்டு பெரிய ஆள் ஆகிட்டு உங்களை மாரி நல்ல உலக வீடியோ பார்க்குறவங்களாம் பார்த்து அதில் எப்படி வராது. நானே எப்படி நம்ம தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க மொபைல் ஷாப்பு. ஆக்சுவலி அதுலேருந்து வர இன்கம் வச்சு கூட ஒரு நாள் யமகாவில் இருக்குல்லங்க இன்லைன் 4 சிலிண்ட்ரு R1 சம்திங், அது வரும் 10-20 லட்சம் கூட வரும். ஒரு நாள் காரு வாங்குவோம், நம்ம பைக்கும் வாங்குவோம், எல்லாத்தையுமே வாங்குவோம். நம்ம நினச்சா முடியாததுன்னு எதுவும் இல்லைங்க. ஆரம்பத்தில் நம்மளும் கேமரா வாங்கிட்டு நம்ம வீடியோ போடும்போது கொஞ்சம் பயமாக தாங்க இருந்தது. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல. ஆக்சுவலி 4 சேனலு ஃபஸ்ட்டு 3 ஓப்பன் பண்ணி ஒன்றுமே கை கொடுக்கல. 500 1000 அவ்வளோ சப்ஸ்கிரைப் வந்து கூட நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியல. டெய்லி வீடியோ போட முடியல. நம்ம இந்த ஒர்க்கும் சரியாக போதா, கொஞ்சம் ஃபேமிலியில் கொஞ்சம் அதிகமான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. எங்கே ஒரு காலை எடுத்து வைக்கிற இடத்துலலாம் கண்ணி வெடி இருக்குங்க. அதுமாரி இருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ போடாமல் அந்த சேனல்லாம் பிளாக் பண்ணிட்டேன். ஒரு வேளை வந்து மறுபடியும் வந்து நம்ம ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டோம்னா அந்த இதுவெல்லாம் நான் எடுத்து போடுறேங்க. நம்ம சேனலோட என்னென்ன நேமில் இருக்குது பழைய சேனல்லாம் அது போட்டு விட்டுறேன். காரில் எல்என் போட்டிருக்குங்களா அப்படின்னு என்னங்க, எல்என்னா லவ் தானே. அதையும் அவ்வளோ பப்ளிக்காக போடணும் லவ்ன்றது. சத்தியம் சினிமா தான் இங்கே தாங்க பிக் பாஸ் இருக்குது. பிக் பாஸு சத்தியமா EVP சினிமாஸு நான் ஃப்ளோவில் அடிச்சு விட்ட பாருங்க. பிக் பாஸ் இங்கே தாங்க நடக்குது. ஆக்சுவலி நம்ம ஒரு வாட்டி ராகவா லாரன்ஸோட மூவியில் வந்து என்ன சொல்லுவாங்க, பவுன்சர்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அது அடியாளுங்க. அந்த இதுவில் நம்மளை கூப்பிட்டாங்க. சும்மா 50 பேரில் ஒரு ஆளாக போய் சும்மா நின்றுட்டு இருந்தோம். அதான் போயிட்டு இருந்தோம். அந்த மூவிக்கு போகும்போது தான் அப்போ தாங்க பார்த்தோம் உள்ள பிக் பாஸ் இருந்து. லாஸ்ட்லேயே பார்த்தோங்க. நம்ம பிக் பாஸ் லாஸ்ட்லேயே இருக்காங்களே
அப்போ நாங்கள் அந்த ஷூட் முடிச்சுட்டு வெளியில் வரோம். அப்போ தான் நம்ம லாஸ்ட்லேயே பார்த்தோம். நேரில் பார்க்க அதான் டிவியில் பார்க்குறதோட நேரில் பார்த்தா அவ்வளோ கலராக இருக்காங்க. ஒயிட்னா ஒயிட்டு, பியூர் ஒயிட்டு. அப்பத்துலேருந்தே அவங்க ஃபேன் ஆகிட்டேன் நேரில் பார்த்தோன்னே. அவ்வளோ அழகாக இருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஃப்ளோவில் என் ஃப்ரெண்ட் இப்படி தான் சொல்லுவான், அதே வருது பாருங்க. ஏதுக்கு பேரிகேட் குறுக்கு வச்சுருக்காங்க? நான் பார்த்தீங்களா, அது நம்ம முந்தும் போது தெரிய மாட்டுதா. இன்கேஸ் வந்து நம்ம அதை தட்டிட்டோம்னா அதுக்கு ஒன்றும் ஆகாது, நம்மளுக்கு தான். ஆக்சுவலி 11-12 ஆக போதா, 2:30 மணி தான் ஷோ. பொறுமையாக போவோம், என்ன பண்ணிடுவாங்க. நம்ம டீம் இதில் ஜாயின் பண்ணி விட்றேன் பாருங்க. புது கார் ஓட்ட தெரியல பாருங்களேன். இங்கே எவ்வளோ கேப் இருக்குது, அங்கே எவ்வளோ கேப் இருக்குது பாருங்களேன். அப்படியே பயந்துட்டே ஓட்டுறான் காரை. அதான் பாருங்க, அதிக நந்த வர மாதிரி ஓட்டுறேன், கொஞ்சமாக ஓட்டலாங்க. அடடா, ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாதாப்பா. குறுக்கால அவ்வளோ வச்சிருக்கானுங்க. டாட்டா டாட்டா பாய் பாய். அந்த டாட்டா தானே, வேற என்ன? ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவிதா காலேஜ் அண்ட வந்துட்டுங்க. எங்கேருந்துடா வரீங்க கிறுக்கு பாய் பிள்ளைங்களா? எங்கேருந்துடா வரீங்க நீங்கள்லாம்? குறுக்கால வருவீங்க, வண்டி வருது, கேப் கிடச்சி பேர் தானே போகணும். சர்றன்னு வரணும். இவனுங்களுக்கு என்ன, யாருன்னா கவுத்து விட்டு போக வேண்டியதா, அது தானே நம்ம கொடுத்தாங்க. இப்போ நம்ம ஆக்சுவலி இப்போ லெஃப்ட் ரைட் கட் பண்ணுறோனாலே, அதாவது ஏதோ ட்ரெண்டிங்கில் ஒரு ரூட் கட் பண்ணுறோன்னா அப்படியெல்லாம் கட் பண்ண முடியும், நின்று பார்த்து தாங்க போவோம். அதுக்குன்னு ஓட்ட தெரியாமலாம் இல்லை, நம்ம ஓட்டுறதே வேற இல்லை. நம்ம ஓட்டுற மாரி யாரும் ஓட்ட முடியாதுன்னு வச்சுங்க. இருந்தாலும் நம்மளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்றதுனால அப்படி ஓட்டுறோம், வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ பெரிய வண்டியாக இருக்குது, ட்ரெயினாக லாரியோட டே இது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் யாருன்னா அதான் 3வது வாட்டி சொல்லிட்டு பார்த்தீங்களா, நம்ம சேனல் யாருன்னா புதுசாக வந்திருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க, அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோவே வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும், இல்லைன்னா வராது. ஆக்சுவலி நம்ம இப்போ லடாக் ரைடு பிளான் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். பார்ப்போம் ஒரு நாள், அதுக்குன்னு ஒரு நல்ல நாள் வந்துச்சுன்னா போட்டுடலாங்க. நல்ல நாளுன்னு இல்லை, அமௌண்ட்டு சேர்த்திடணும். மேக்ஸிமம் 1 lakh வேணுங்க. அதெல்லாம் மேரேஜ் ஆகிட்டு பேர் போயிட்டு வரலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். பெருசு இந்த ரூட்டில் ஒன்றும் ஆகி போதா தெரியும். நம்ம ஆக்சுவலி அந்த பக்கம் போனோம். U-turn எடுக்கிறாங்கப்பா, U-turn. ஐயோ லாரி வருதுப்பா. பாயிறாருங்க ஆள் இவரு. இப்போ நம்மளோட இது தெரியல பாவம். என்ன பிராண்டு தெரியுமா இது? எம்மகா ஏய் மேலே மென்டல் பைத்துக்காரா, எதனா வந்திருக்கான் என்ன ரைட் எடுத்து வரான் பாருங்க. இவனுங்களுக்கு என்ன பெரிய பெரிய வண்டி ஓட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு 50 ரூபா கட்டிட்டு போயிடுவாங்க பையனை. கம்மநாட்டி பாவம், இவங்களெல்லாம் ட்ரைனிங் எடுக்கணுங்க. இண்டிகேட்டர் போட்டு கிராஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. நம்ம ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஒன்று நடத்தலாமா பாருங்கள், 2 வீலர் ஓட்டுறது. ஒரு இண்டிகேட்டர் போடாமல் அப்படியே தேமாங்க மாரி வரானுங்க. ஆக்சுவலி நான் கூட வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பயந்துருந்தாங்க. எப்படி நம்ம வந்து பெருசாக அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு அந்த ஸ்டார்டிங்கில். அப்படியே போக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடிட்டிங் கற்றுக்கிட்டு, கேமரா வந்து முதலே வாங்கினேன். என்ன ரீசன்னா, நம்மளால் மொபைல் வச்சு எடுத்து கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். அதுவும் போல் நம்ம இஎம்ஐயில் தான் வாங்கணும் ஆப்பிள்.
நம்ம நினச்சிருந்தா கேஷாக கூட வாங்கியிருக்கலாம், என்னத்துக்கு அதுக்கு இஎம்ஐனா கொஞ்சம் தெரியாமல் போயிடும், அதுக்கு தான் அப்படி வாங்கிட்டோம். அது வந்து டஸ்ட்டு ஓவராக ஆகாது. ஆக்சுவலி ஒரு 2-3 வீடியோ எடுத்தோம் தான் நம்ம மொபைல்லே கூட. அது ஓவர் டஸ்ட்டுங்க, ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. அதனால தான் வந்து அதில் எடுக்கிறதில்ல. எங்கே நம்மளும் வீடியோ எடுத்து போகிறோம், ஒரு ரீச்சும் இல்லை, ஒன்றும் இல்லை. பார்த்துக்கலாம். இந்த டைலாக் ஆக்சுவலாக என்னது, அது யாரோ காப்பி அடிச்சிட்டாங்க. அது ஃபேமஸ் ஆயிடுச்சு, நம்ம இன்னும் ஃபேமஸ் ஆகலை. அலிமாவா எலிமாவா என்னவோ போயிருக்கோம். அடடா இண்டிகேட்டர் இது வரைக்கும் மறந்துட்டோம். வெறிட்டோட அதாங்க இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வண்டி கையில் எடுத்தாலே நான் என்ன பேசுகிறேன் எனக்கே தெரிய மாட்டேங்குது. வண்டின்ற ஆச்சு அதான். இப்போ நம்ம வண்டி ஆக்சுவலாக சூப்பர் வண்டிங்க. ரொம்ப நல்லா சின்ன வயசுலங்க நம்மளாம் இந்த வண்டி வாங்குவோமா அப்படின்னு நான் கூட பார்க்கலங்க, எதிர்பார்க்கலைங்க. அவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கின வண்டிங்க. நம்ம ஆக்சுவலி வந்து பெரிய வண்டினா என்ன, பல்சரு அப்பாச்சி தான் நம்மளுக்கு அப்போ தெரியும். அப்போதைக்கு அதான் பெரிய வண்டி. அதில் வந்து என்னோடய ட்ரீம் வந்து அப்பாச்சியாக தான் இருந்தது. RTR 160 அந்த வண்டி எடுக்கலாம் தான் பிளான். அதே எடுக்கிறத நம்ம எப்படி எடுக்க முடியுமா, நம்மளால் அவ்வளோ காசு ஆச்சு அது அப்படின்னு பார்த்தேன். லாஸ்ட்டில் நம்ம வண்டியை வந்து நம்ம நெட் கேஷ் கொடுத்தே எடுத்தோங்க. ஃபஸ்ட்டு வெர்ஷனு 1,80,000 நான் எடுக்கும்போது இப்போ 2,23,000 வருதுங்க. ஆனால் இந்த மாடல் இல்லை, ஆக்சுவலி இது V2 வந்துருச்சு. இது BS4 ஆமாம் 4 6 6 தாங்க நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம வண்டி வந்து BS6 தான். ஆனால் பரவாயில்லைங்க. ஒரு சில R15 பார்த்தீங்கன்னா 4க்கும் 6க்கும் வந்து அந்த பவர் வந்து இடிக்குது. ஆனால் நம்ம வண்டி பிரிக்குது. அது 6 ஆகட்டும் 4 ஆகட்டும். என்னை வந்து என்கிட்ட வந்து R15 விசஸ் MTன்னு கேட்டிங்கன்னா MT எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். எவ்வளோ லாங்கினாலும் போகலாம், பெயின் இருக்காது. நம்ம ஆக்சுவலி வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிற மாதிரியே தான் ஃபீல் ஆகும் இந்த MTயில் போனீங்கன்னா. அதுவும் நல்லா தான் இருக்கும், லுக் வைஸில் நல்லா இருக்கும் தான். இதுனா எந்த விதத்தில் குறைஞ்சிச்சு, இதுவும் மான்ஸ்டர் மாதிரி தாங்க இருக்குது. என்ன நிறைய பேர் நிறுத்தி கேட்டிருக்காங்க, என்னங்க வண்டி பேய் மாதிரி இது அப்படின்னு. நான் சொன்னேன், வண்டி பேய் மாதிரி இல்லை, இது பேய் மாதிரி போகும் அப்படின்னு சொன்னேன். நல்ல ஒரு பிக்கப்புங்க வண்டி. இப்போ ஆக்சுவலி இந்த பிராண்ட் விட்டுருங்க, வேறு எதுனா பிராண்டு கூட இருக்கட்டும். வண்டியில் கம்பெனி நேம் சொல்கிறேன், 200cc கூட இருக்கட்டும். இந்த MTயில் இந்த 155cc சும்மா அப்படி பிரிச்சுட்டு போவோம், காற்றை ரெண்டாக பொழந்துட்டு போவோம் இந்த வண்டி. இதோட பவர் வந்து எதிர்பார்க்க முடியுங்க. முறிக்கினீங்கன்னா சரன்னு வலிச்சிருங்க நம்மளை. இதோட பவர் அப்படி இருக்கும். இந்த இதுவுக்கு இந்த மைலேஜில் இந்த பவர் கொடுக்குறது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நடக்க முடியாத ஒரு விஷயந்தான். அப்படி இப்படி கண்ணை மூடி கண்ணை தரத்துலேயே வலிச்சிருங்க வண்டி. எப்படி தான் அந்த 150cc மைலேஜ் ப்ளஸ் நம்மளுக்கு இந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்னா இது மேலே என்னங்க வேணும்? இவங்க ஏன் ஃபோன் பண்ணுறாங்க? ஏதோ இவரா எடுக்க முடியுமா? இவன் போக மாட்டான், நம்மளை வையும் விட மாட்டாங்க. தற்குறி. இப்போ கேக்குதா? தக்கோலம். ஆ ஆ ஆ வீட்டுக்கு வந்துதான். எப்போ 2:30 மணி தானே? கேட்கல. சரி வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுறேன். ½ அன் ஹவரில் வந்துடுவேன். சரி நான் வந்து ஃபோன் பண்ணுறாரு. பாட்டு போட்டு விட்டேன். இந்த நம்ம பைக்கு வந்து ப்ரோ டிஸ்க் செட் பண்ணோம். ஆக்சுவலி நம்மளுக்கு தெரிஞ்சவர் இருக்கார், அவர் நல்லா வண்டி சர்வீஸ் பண்ணுறாருங்க. அவர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு ஆக்சுவலி மாட்டு தெரியாமல் ஒடிச்சிட்டேன்.
அது உடஞ்சி போச்சு. சரிங்க, நம்ம பறப்போம். நம்மளுக்கு தான் அவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு பார்த்தா எல்லாருக்கும் அவ்வளோ கஷ்டம்தாங்க. யாரு தாங்க நிம்மதியாக இருக்காங்க? அதிகமாக சம்பாதிக்கிறவங்களும் நிம்மதி கிடையாது, கம்மியாக சம்பாதிச்சாலும் அதே தாங்க, கஷ்டம்தாங்க. மனுஷனுக்கு நிம்மதியான ஒரு இடம் இருக்கணும்னா அது ஒரு இடம் தான். அந்த இடம் இப்போ வேணாம். நீங்களும் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பரவாயில்லைங்க, ஒரு லைக்கு போடுங்க. ஏன்னா நம்ம மோட்டோ விளாக் பண்ணுறோம். இப்போ இந்த கேமராவே பார்த்தீங்கன்னா 43,000 வருதுங்க. இதுக்கு அக்சசரிஸ் நீங்கள் மோட்டோ விளாக் பண்ணுறவங்க போய் கேட்டு பாருங்கள். இந்த கேமராவோட அக்சசரிஸ்லாம் சேர்த்து எனக்கு 60,000 ஆயிடுச்சு. நம்மனா ஒரு உங்கள் அக்கௌண்ட்டில் பார்க்குறவங்களாம் ஒரு நூறுரூபா கூகுள் பேல போடானே நம்ம கேட்குறோம். இல்லையே, ஒரே ஒரு சப்ஸ்கிரைபு முடிஞ்சது. இல்லையா, பிடிக்கலையா, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு லைக் போடலாம். அப்போ தானே எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ வீடியோ எடுத்து போடுறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு. நீங்கள் ஒன்றா உங்களால் முடிஞ்ச நீங்கள் ஒரு கேமரா வாங்கி வீடியோ போட்டு பாருங்கள், அப்போ தெரியும் இதனோட என்ன கஷ்டம்னு. அவ்வளோ கஷ்டங்க, அது ஈஸி கிடையாது, அதுவும் கஷ்டம்தான். அது வந்து ரெகுலர் நல்லா பழகிருச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. இங்கே என்னங்க பஞ்சாயத்து ஏதோ நடுறாங்க. அந்த மாதிரி வீடியோ போடுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லைங்க. நம்மளும் வந்து இன்னொருத்தவங்க மோட்டோ விளாக் போடும்போது அதை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு ஈஸியாக இதெல்லாம் ஒரு ஜாலியாக தானே இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது எடுக்கும் போது தான் தெரியும் அது அவ்வளோ கஷ்டம்னு. அது வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு அது ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நல்ல சப்ஸ்கிரைப் நல்ல வியூஸ் போக ஆரம்பிச்சுன்னா அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஆரம்ப காலத்தில் நீ எந்த யூடியூபருக்கும் பாருங்கள், ஸ்டார்டிங்கில் அவ்வளோ கஷ்டம்தான். கஷ்டப்படுத்து பற்றி பெரிய இதுவாக சொல்லலை, நம்ம கஷ்டப்பட்டு ரெடியாக தான் இருக்கும். உங்களால் முடிஞ்சது ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கலனா கூட நம்மனா உங்களை வந்து கூகுள் பேயில் எல்லோரும் ஒரு 100 ரூபா போடுங்க நான் நம்பர் போட்டு கேட்குறோம் இல்லை தானே? இல்லை வந்து அந்த சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் அமுத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டமா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுவாங்க, பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்ன நான் சொல்கிறது, மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பரவாயில்லைங்க, நான் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். அட்லீஸ்ட் அந்த ரீல்ஸ் பார்த்துட்டு அது ஒரு லைக் போட்டு போங்க. முடிஞ்சது ஒரு 2 பேர் 3 பேர் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா அதுவே உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மோட்டோ விளாக் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக தாங்க இருக்குது ஆக்சுவலி. அதுக்கு சார்ஜரு, அதுக்கு பேட்ரி, அந்த அக்சசரிஸ் வாங்குறது ஒரு அமௌண்ட்டு. இவ்வளோ அமௌண்ட்டு வாங்கி நம்ம இதுலேருந்து வரணும்லாம் எதிர்பார்க்கலைங்க. யூடியூப்பில் வந்து நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க தான். நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ், நம்ம வந்து நம்மளுக்கெல்லாம் இன்கம் வரணும்னா நான் இன்னும் 2-3 வருஷம் போராடணும். நான் இப்போயே கேட்குறேன் அமௌண்ட்டு இல்லை தானே? நாங்கள் பண்ணுற ஒரு முயற்சிக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருங்க, அதை தாங்க நாங்கள் கேட்குறோம். முடிஞ்சது ஒரு சப்ஸ்கிரைப், அப்படி முடியலன்னா ஒரு லைக், அவ்வளோதாங்க, வேறு எதுனா அப்படியே ஏறான் பாருங்க, 2 வீலர் மாதிரி. அவன் மயிராண்டி வண்டி தான் ரூட்டு அந்த பக்கம் போகுது, அந்த வண்டியை எப்படி ஏற முடியும்? 2 வீலர் போகிற இவ்வளோ தாங்க கேப்புக்கு, இது 2 வீலர் போகிற மாதிரி, அதில் ஏறான் புறம்போக்கு. டென்ஷன் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்தில். இவனுங்களுக்குன்னா இவ்வளோ பெரிய வண்டியை தான் யாரும் அடிச்சு விட்டு போயினே இருப்பானுங்க. அப்புறம் நம்ம இந்த வண்டி வச்சுருக்கிறவங்கள செலவு பண்ணுறது தான் தெரியுங்க. வண்டி நம்மளுக்கு எது ஆனாலும் வண்டி எதுவும் ஆகக்கூடாது பார்க்குற ஆளுங்க. நான்லாம் வண்டினா நம்மளுக்கு உயிர். நான் இதெல்லாம் வந்து அவ்வளோ சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு சைக்கிள்னால் அவ்வளோ பிடிக்கும். சைக்கிள் பிடிக்கும். டிவிஎஸ் 50 வச்சுருந்தேன், அதான் வச்சுருந்தோம், டேடி வச்சுருந்தேன். அப்படி அந்த டிவிஎஸ் 50 அவ்வளோ ஆசை அந்த வண்டி நம்ம அந்தமாரி வாங்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் எக்ஸல் வந்து அது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு எக்ஸல் வந்தது, அது கொஞ்ச நாள் ஓட்டணும். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாய கூலி வேலைலாம் பார்த்து தாங்க நம்ம கொஞ்சம் ஒரு 10,000 சேமித்து வச்சு தான் செகண்ட் ஹேண்டில் டிஸ்கவர் வண்டி ஒன்று எடுத்தோம். 42 சம்திங் அது ரேட்டு.
அந்த பெரிய வண்டி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. கீர் வண்டி வாங்கணும்னு ஆசைங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் மொதங்க எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு டிவிஎஸ் சாம்புன்னு ஒரு வண்டி, அது வந்து நம்ம டேடி எடுத்தது. அந்த வண்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் புது வண்டி எடுக்கிறது. 2 வண்டி செகண்ட் ஹேண்டு நம்ம வீட்டில். இது தாங்க நம்ம வந்து நெட் கேஷ் கொடுத்து எடுத்துருக்கோம். எனக்கு வந்து உயிருங்க நம்ம வண்டி. நாங்கள் ஆக்சுவலி நான் இப்போ லடாக்கில் போகும்போது கூட ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அப்போ கூட நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்காம நான் ஃபஸ்ட்டு வண்டி தான் தூக்க சொன்னேன், வண்டியை தான் பார்க்க சொன்னேன். நான் போய் பார்த்தேன், கேமராலாம் உடஞ்சி சுக்குநூறாக போயிடுச்சு. ஹெல்மெட் வந்து சென்டராக ஒரு கோடு விட்டுருச்சுங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் லாரிக்காரன் வந்து போதையில் அடித்து விட்டு போயிட்டான். ஆனால் அந்த இடம் நான் இந்த வாட்டி லடாக்கில் போனேன்னு வச்சுக்கோங்க, மறக்கவே மாட்டேங்க. அந்த இடத்த நான் காட்டுறேன். அந்த மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடணும். உங்களால் முடிஞ்ச ஒரு லைக் போட்டு போங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம என்ன கேட்க முடியும்? நம்மளும் ஒரு நாள் கார் வாங்கணும்னு ஆசை தாங்க. அந்த கடவுளுக்கு கொடுக்க மாட்டுறாரு. நம்மளும் சம்பாதிக்கணும், ஆனால் சேர மாட்டேதுங்க. ஒரு வயலு சம்பாரிச்சா ஒரு வயலு போயிடுதுங்க. மனுஷனுக்கு சம்பாதிக்கிற காசை விட செலவாகிற காசு தாங்க அதிகமாக இருக்கு. ஐயோ, நம்ம வர அடித்து ஓட்டுறோங்க வண்டியை. அப்படி போகக்கூடாது. வண்டியில் ஆயில் வேறு இல்லை, நம்ம ஆயில் மாற்றணும். இவங்கன்னா இப்போ தான் எல்போர்டு போட்டு பாய்க்கிறாங்களா வண்டி ஓட்ட? ஏய் தற்கூறிங்களே, அவனா ஒருத்த வை விடுங்கடா. வண்டி ஓட்ட கற்றுக்கிறவங்களாம் இங்கேயே எடுத்துன்னு வரணும். அங்கே வேணா போய் கிரவுண்டில் கற்றுக்க வேண்டியதானே. 15ல் போகிறானுங்க. ஆமாங்க, நம்ம கேமராவில் வந்து சார்ஜ் இருக்கா இல்லையான்னு தெரியல. பார்ப்போம். நம்மளால் இன்னொரு பேட்ரி வாங்க முடியலன்னா பார்த்துக்கோங்க. அது 4000 வருதுங்க. அந்த சின்ன பேட்ரி ரொம்ப கஷ்டம்.